ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவோடய நம்ம நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு ஹீரோயினை லஞ்சுக்கு கூப்பிட்டு போகிறான். அதனால நம்ம ஹீரோ எப்படி சாப்பிட்ணும், அங்கே அவங்களோட வீட்டில் என்னெல்லாம் பழக்க வழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு வரான். நம்ம ஹீரோயினும் பார்த்து பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிவிட்டு உடனே ஹீரோடைய அம்மா ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ, அம்மா அவ இப்பதானம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, நம்ம வீட்டு பழக்க வழக்கம்லாம் நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வைக்கணும், அதுக்கேம்மா திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நைட்டு வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். அம்மா பேசுறது நீ ஒன்றும் வந்துட்டு தப்பா எடுத்துக்காத, நீ இப்பதானே வந்திருக்க, எல்லாம் போக போக சரியாயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த. இன்னொரு பக்கம் வந்துட்டு தாரா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்துட்டு சுத்தி பார்க்க போயிருக்கான். அப்ப தாரா வந்துட்டு அவ ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா பாருங்க. அது வேற யார் ரெஸ்டாரண்ட் கிடையாது, நம்ம வின்னுடைய ரெஸ்டாரண்ட் தான். வின்னு ஒர்க் பண்றான் இல்லையா? ஸோ இப்போ வின்ன பார்த்தோனே நம்ம தாராவுக்கு ரொம்ப புடிச்சு போயிடுது. யாரு இந்த பையன்னு சொல்லி கேட்க, இந்த ஊர்லயே வந்துட்டு இந்த பையன் தான் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான் தெரியுமா? ஏகப்பட்ட பொண்ணுங்க இந்த பையனை பார்க்கறதுக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட் வராங்கன்னு சொல்ல, இப்போ உடனே தாராவுக்கு பார்த்த உடனே நம்ம வின் மேல லவ் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம வின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ற அந்த ஹோட்டல்ல ஒரு பிரான்ச்ல வின்ன வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸ்ல இருக்க ஒரு எம்ப்ளாயி பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு, நான் உங்க எல்லாருமே கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன், நீங்க என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. எனி டைம் ஹீரோடைய சர்வேலன்ஸ் கேமரா மாதிரி நம்ம கூடவே இருக்கோம், நமக்குன்னு ஃப்ரீடம் எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் தாரா என்ன பண்றா, விண்ணு பார்க்கணுன்றதுக்காகவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர. இப்போ ஒன்னே தாராவுடைய ஃப்ரெண்டு ஹீரோயின், அதாவது நம்ம தாரா செகண்ட் ஹீரோ கூட நிக்க வச்சு போட்டோ எடுக்கணும்னு சொல்ல, விண்ணுமே ஓகே சொல்லிடுறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல ஏதோ பிரச்சனை வந்துருது. உடனே அங்கிருந்து நம்ம விண்ணு கிளம்பிடுறான் போட்டோ எடுக்காம. இப்ப அடுத்த நாள் வரலான்னு சொல்லிட்டு தாரா அங்கிருந்து போவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் ஆகுறாங்க ஹீரோ கூடயே இருக்கிறதுனால. அதனால வந்துட்டு எப்படியோ கையில காலில் விழுந்து ஹீரோ கிட்ட படிக்கிறதுக்கு வந்துட்டு பெர்மிஷன் கேட்க, ஹீரோ நீ பிரெக்னென்ட் ஆன உடனே உன்னோட படிப்பை ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்ல, ஓகேன்னு நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இப்ப அம்மாவும் வந்துட்டு செமையா திட்டுறாங்க, புருஷன் கூட இல்லாம உனக்கு என்னடி படிப்பு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா படிப்பை ஸ்டாப் பண்ணிடணும்னு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட. அடுத்த நாள் நம்ம தாரா விண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு வரேன். ஆனா விண்ணு தான் வேற ஒரு பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டான் இல்லையா? அதனால தாராவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப ஹீரோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா தாரா வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கேன். அந்த இடத்துல சாப்பிடறதுக்காக ஒரு பையன் வரான் பாருங்க. அவனை பார்த்த உடனே நம்ம தாராவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவன் கூட வந்துட்டு டேட்டிங் பண்ணிட்டு இருக்கா தாரா. இப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபஸர் மீட் பண்ணி, இந்த மாதிரி நான் படிப்போட கூட சேர்ந்து பசங்களுக்கு நான் சொல்லியும் கொடுக்கலாமா, ஆனா இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் படிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்துட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ்ல எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் எங்க இருந்து தான் அவங்களுக்கு சோகம் வருதுன்னு தெரியல, சோகமாயிடுறாங்க. ஹீரோ ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல வரப்பெல்லாம் ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்படியே வந்துட்டு 2-3 மாசத்துக்கு மேல ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னென்ட்டே ஆகல. இதை நினைச்சு நம்ம ஹீரோவுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ சொல்லியிருக்கான் இல்லையா, இந்த மாதிரி கல்யாணம் ஆனவனே குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்ட் டயட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாரா வந்துட்டு ஜப்பானுடைய ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா போல இருக்கு. இப்ப தாரா வந்துட்டு அங்க ஜப்பான்ல ஒரு பையனை டேட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவன் வந்துட்டு லவ் பண்றதுக்குலாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதனால தாரா மறுபடியும் சோகமாயிடுறா. எனக்குன்னு மட்டும் லவ் பண்றதுக்கு ஆளுங்களே கிடைக்க மாட்டேன்றாங்கன்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. விண்ணுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அம்மாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கூப்பிடலாம் தான் போயிருக்காங்க. ஹீரோயினோட அம்மா எங்கேயோ வெளியூர் போயிருப்பாங்க போல இருக்கு. ஆனா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏர்போர்ட்ல பாத்துக்கல. இப்ப ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்தோடனே ஹீரோடைய அம்மா புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் விடுங்கம்மா, நாளைக்கு உங்களுடைய அனிவர்சரி நான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போறேன் ரொம்ப பெருசா அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய அம்மா அப்படியே வந்துட்டு அமைதியாயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண. ஆனா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு விலகி வந்துடுறாங்க. எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு படிக்க போவ. ஹீரோக்கு ஒரு கட்டத்துல செம்ம கடுப்பாயிடுது. என்னடா இவ கிட்ட நெருங்கி வரப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா படிக்க போன நம்ம பணக்கார பொண்ணுமே வந்துட்டு வந்துடுறா. அவ வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோடைய அம்மாவை தான் மீட் பண்ண போறா. ஹீரோடைய அம்மா, நீயே என் மருமகளா வந்திருக்கலாம் தெரியுமா, எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்குது பாரு ஒருத்தவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி இவங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அந்த பணக்கார பொண்ணு கிட்ட. இன்னொரு பக்கம் வந்துட்டு மாமியாருடைய
அனிவர்சரி. நீ என்னடி நல்லா தூங்கிட்டு இருக்க? வா வா சீக்கிரமா எந்திரி ரெடி ஆவு. உங்க மாமியாருக்கு பாரு நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கிஃப்ட்ட பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அட போம்மா அப்படின்ற மாரி உட்கார்ந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து, இந்த மாரி உங்களுக்கும் நான் ட்ரெஸ் வந்துட்டு சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோங்க. எங்க அம்மாவுக்கு புடிச்ச மாரி நானே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கிஃப்ட்ட எங்க அம்மா கிட்ட குடுங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோ இப்ப ரூல் பண்ண, இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க தானே எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட டிசிஷன் எடுப்பாங்க. இப்ப என்னடா நம்மளோட முடிவையும் சேர்த்து இவன் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஆனா ஹீரோயினா, ஆமா இந்த வாழ்க்கை தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா தான் ஃபீல் பண்றாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கிஃப்ட் குடுக்க, அத வாங்கி வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா மெய்டுக்கு குடுத்துர்றாங்க. ஹீரோ போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, "ஏம்மா இப்படி பண்றீங்கன்னு?" கேட்க, அவங்க கொஞ்சம் கூட காதுல வாங்கவே இல்ல. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய விட்டுர்றாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு குழந்தைய பெத்துக்கோ போன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ ஹீரோயின கேட்காமலே போயிட்டு வேலைய விட்டுட்டு வந்துருன்னு சொல்ல, வேற வழியே இல்ல ஹீரோ கிட்ட ஆர்கியூமென்ட் பண்ண முடியாதுன்னு ஹீரோயினும் வேலைய விட்டுர்றாங்க. அதாவது படிப்பையும் விட்டுர்றாங்க, வேலையும் விட்டுர்றாங்க. அவங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா, வின்னும் வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்துட்டு இன்னைக்கு நான் லஞ்சுக்கு வரமாட்டேன். அதனால வந்துட்டு நீ நல்லபடியா ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு செம்ம குஷி ஆயிடுது. ஏன்னா வந்துட்டு எப்ப பாரு அவங்க வீட்ல வந்துட்டு காய்கறி டயட் அது இதுன்னு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட KFCல இருந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவும் வின்னும் பேசிட்டு இருக்கான். என்னடா உன்னோட ஒய்ஃப் இந்த மாரி வந்துட்டு உன்ன விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா என் ஒய்ஃப் மத்தவங்கள மாரி கிடையாது. ரொம்ப ஜாலி டைப். நீ கூட பாரு என் ஒய்ஃப் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, வின்னு உடனே கண்டிப்பா என் அண்ணிய நான் பார்க்காம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இவனுடைய காதலி அப்படின்றதே தெரியாம நம்ம வின் அங்க சொல்லிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோயின் செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா KFCல சிக்கனு, பெப்சி அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா ஹீரோயினோட மாமியார் வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்க? என் பையன இப்படிதான் நீ ஏமாத்திட்டு இருக்கியா? நீ வந்துட்டு இந்த மாரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில தூக்கி சாப்பாட போட்டுர்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வின்னு நல்லா குடிச்சுட்டு அங்கேயே மட்டையாயிட்டான் போல இருக்கு. ஹீரோ வின்ன எழுப்பி எழுப்பி பாக்க, ஆனா அவன் எந்திரிக்கவே இல்ல. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு வின்ன அவனுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து சோஃபால படுக்க வச்சுட்டு, கிச்சன்ல போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ போவ, அப்ப வந்துட்டு டஸ்ட்பின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஜங்க் ஃபுட்லாம் கொட்டியிருக்கும் இல்லையா? இத பாத்துட்டு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிட்டு, ஹீரோயின வந்து நைட்டுன்னு கூட பாக்காம தூக்கத்துலருந்து எழுப்பி திட்டிட்டு இருக்கான். இந்த மாரி "நீ பிரெக்னன்ட் ஆவணும். ஆனா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா எப்படி நீ பிரெக்னன்ட் ஆவ? நான் டயட் சொல்லிக் குடுத்தா, நீ என்ன அத ஃபாலோ பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்ல, "நான் இன்னும் பிரெக்னன்ட் தான் ஆவலல்ல. ஒரு நாள் இந்த மாரி சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. அதுக்கே நடுராத்திரில எழுப்பி என்ன திட்டிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சண்ட போட, இப்போ உடனே நம்ம ஹீரோவுமே ஹீரோயின திட்டிர்றான். கடுப்புல நம்ம ஹீரோயின் தண்ணி குடுக்கலான்னு போவ, அப்ப நம்ம வின்னுடைய பேக் கீழ கிடக்கும் போல இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு அந்த பேக் தடுக்கி போயிட்டு சோஃபாலே விழுந்துடுறாங்க. அதாவது நம்ம வின் மேலே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் உடனே ஐயோ! திருடன் திருடன்னு சொல்லிட்டு போட்டு வின்ன புடிச்சு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ வந்து லைட்ட போடுறான் பாருங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் வின்னும் பாத்துக்கிறாங்க. 2 பேருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹீரோ உடனே இது என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுமா. அவன் நல்லா குடிச்சிருந்தான். நான் இந்த மாரி வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தேன். உன்ட்ட நான் சொல்லல. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் டக்குனு உள்ள போயிடுறாங்க. இங்க வின்னுக்கு பேச்சு மூச்சே இல்ல. லைட் போட்ட உடனே இப்பதான் அவன் ஹால்ல இருக்க அந்த கல்யாண ஃபோட்டோவே பார்க்குறான். அவனுக்கு அங்க ஷாக்கா இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் அவனோட மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஒழுங்கா உன் ஃப்ரெண்ட வீட்ட விட்டு வெளிய அனுப்புன்னு சொல்ல, இங்க பாரும்மா அவன் சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு. எங்க அம்மாவுக்கு அவன ரொம்ப வந்துட்டு தெரியும். தயவு செஞ்சு வந்துட்டு இது மாரி கோச்சுக்காத. உன்கிட்ட நான் நைட்டே எழுப்பி கொஸ்டின் கேட்டது தப்பு தான். ஆனா அதுக்காக ஃப்ரெண்ட நடுராத்திரில வெளிய அனுப்பணும்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு தப்பு இல்லையாம்மான்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா உன் ஃப்ரெண்ட வெளிய அனுப்புன்னு சொல்ல, இப்ப ஹீரோ வேற வழியே இல்லாம வந்து வின்னி கிட்ட, டேய் நீ போய் கெஸ்ட் ரூம்ல படுன்னு சொல்ல, ஆனா நம்ம வின்னி எல்லாத்தையும் கேட்டுருப்பான் போல இருக்கு. உடனே நம்ம வின்னு இல்ல, இல்ல நான் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டேன். கேபும் புக் பண்ணிட்டேன். நான் போறேன்னு சொல்லிட்டு, அவனுடைய ஹோட்டல் ரூமுக்கு வந்து அவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இந்த மாரி நான் மனசார லவ் பண்ண பொண்ணு ஹீரோயின். ஆனா வந்துட்டு என்னோட அண்ணனா இருக்கிற, என்னோட ஸ்தானத்துல இருக்க என் ஃப்ரெண்டுடைய வந்துட்டு ஒய்ஃபா இப்ப ஹீரோயின். இதுக்கப்புறம் ஹீரோயின என்னால எப்பயுமே அடைய முடியாது. நான் எப்படி ஹீரோயினோட மூஞ்சில முழிப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்க சோகமா இருக்கான். இங்கே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின வந்துட்டு சமாதானப்படுத்திட்டேன்னு நெனச்சு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் வின்ன பத்தி கேட்க, "அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டுமா. அவனோட அம்மா, அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அவனோட ஆன்டியோட இடத்துல அவன விட்டேன். இப்போ வந்துட்டு அவன் ஜப்பான்லேருந்து படிச்சுட்டு இப்பதாம்மா வந்திருக்கான். ரொம்ப நல்ல பையன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு வீட்டுக்கு அவன லஞ்சுக்கு கூப்பிடுறேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. ஆனா எதுவுமே சொல்லவும் முடியல. இப்போ உடனே நம்ம வின்னுக்கு கால் பண்ணி லஞ்சுக்கு வான்னு சொல்ல, வின்னு உடனே "இல்லடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்லிட, ஹீரோ போயிட்டு ஹீரோயின்
ஹீரோயின் கிட்ட அவன் வரலையாமா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வின்ன பார்க்க தேவையில்ல இல்லையா? ஆனாலும் என்ன பண்றது? நம்ம ஹீரோயினுக்கு ஒரே செம்மையா அழுகையா வருது. இப்ப நம்ம ஹீரோயின் செம்மையா அழுதுட்டு இருக்க. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா வேற வந்துடுறாங்க. இப்ப ஏம்மா நீ அழுதுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சமாளிச்சுடுறாங்க. ஏன்னா இவங்க அம்மா வேற செம்ம கோளாறு. இதுல இவங்க அம்மா கிட்ட வேற விஷயத்த சொன்னா இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தான் நமக்கு தான் தெரியுமே. ஹீரோயினுக்கு தெரியாமையா இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து சமாளிச்சுடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாரி நான் பிசினஸ்லாம் பண்ணல. நான் ஒரு கெஃபே ஓப்பன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த பணக்கார பொண்ணு அவங்க அங்கிள் கிட்ட சொல்ல, ஆனா அவங்க அங்கிள் வந்துட்டு, "இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கு நீ என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணு. அப்பதான் நான் உனக்கு கெஃபே ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன்னு" சொல்ல, அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோடைய கம்பெனிக்கு தான் போகுது. இப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பணக்கார பொண்ணுடைய அங்கிள பாக்கறதுக்காக வர, அங்கிள் என்ன சொல்றாரு, "இந்த மாரி வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ட நீங்க நல்லபடியா பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்துட்டு எனக்கு ஃபேப்ரிக்க பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் உங்க கம்பெனில இருந்து பேச வேணும்னு" சொல்ல, ஹீரோவுக்கு ஹீரோயின் நெனப்பு தான் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஃபேப்ரிக்க பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இல்லையா? ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "இந்த மாரி வந்துட்டு நம்ம கப்பல்ல ஒர்க் பண்ண வாயேன்னு" சொல்ல, "நான் பிரெக்னன்ட் ஆகணும். நீ தான் வந்துட்டு இருக்கிற வேலையும் விட சொன்ன, படிப்பையும் விட சொன்ன. ஆனா இப்ப மட்டும் வேலைக்கு வர சொல்றேன்னு" சொல்ல, "இல்லம்மா இது நம்ம கம்பெனி. ப்ளீஸ் தயவு செஞ்சு வாயேன். நம்ம கம்பெனியே ஆல்ரெடி கொஞ்சம் நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரி எங்க வேலை செஞ்சா என்ன? வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாளு அந்த பணக்கார பொண்ணுடைய வந்துட்டு அங்கிள் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பிசினஸ் விஷயமா பேசுறாங்க. ஏகப்பட்ட ஃபேப்ரிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோயின் ஃபேப்ரிக்க பத்தி நெறைய எக்ஸ்பிளைன்லாம் பண்ண, இது அந்த அங்கிளுக்கு ரொம்ப புடிச்சு போயிட்டு ஹீரோ கிட்டயே ப்ராஜெக்ட்ட குடுத்துடுறாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்குற நம்ம பணக்கார பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இன்னுமே அவ ஹீரோவ ஒரு ஓரமா லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. இதனால அவங்க அங்கிள் கிட்ட போயிட்டு, "ஹீரோக்கு இந்த ப்ராஜெக்ட் குடுக்க தேவையில்லன்னு சொல்ல, நீ இதெல்லாம் ஹீரோயின மனசுல நெனச்சு தானே சொல்ற? அவளுக்கு உன்ன பிடிக்கல. ஆனா அவ பிசினஸ் தனியா, அதுக்கப்புறம் பெர்சனல் விஷயத்த தனியா பார்க்குறா. நீ ஏம்மா இந்த மாரி பண்றன்னு" சொல்ல, உடனே நம்ம பணக்கார பொண்ணும் சரி, சரி, ஓகே, ஓகே. எனக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ டிசைனர் ஒர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வின்னுக்கு குடுக்கறதுக்காக வின் ஆஃபீஸ்க்கு கூப்பிட, ஹீரோயினுமே அங்க தான் இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு முறைச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம தாரா செம்ம ஹாப்பி ஆயிடுறா. "நான் உங்கள ஜப்பான்ல பார்த்துருக்கேன். என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்ல, வின்னு உடனே சாரிங்க ஞாபகம் இல்லன்னு சொல்ல, "சரி, சரி பரவால்ல. ஏன்னா ரெஸ்டாரண்ட்க்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. நீங்க எப்படி என்ன நெனப்பு வச்சிருப்பீங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிட்டு தாரா இந்த இடத்துல குஷியாவ, ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாரி அப்செட்டா இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ ப்ராஜெக்ட்ட பத்தி சொல்ல, வின்னு உடனே இல்ல, இல்ல நான் இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணலன்னு சொல்லிட்டேன். ஹீரோ வின்னு கிட்ட, "இங்க பாரு நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நான் உன்ன வேலைக்கு கூப்பிட்டேன். நீயும் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா வந்துட்டு பாத்தன்னா, இந்த மாரி ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லு. இந்த ப்ராஜெக்ட் பண்ணா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு" சொல்ல, வின்னு முடியாதுன்னு சொல்லிடுறான் ஹீரோயினால. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, இங்க தாரா கிட்ட பேச, தாரா உடனே, "எனக்கு வின்ன வந்துட்டு ரொம்ப புடிச்சிருக்கு தெரியுமா? ஆனா நான் வின்ன சின்ன வயசுலயே பார்க்கல. இல்லன்னா அவன சின்ன வயசுலயே நான் கரெக்ட் பண்ணியிருந்திருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்க ஹீரோ வந்து வின்னு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ நான் அவன எப்படியாவது சமாதானப்படுத்திருவேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவன் சரியான அன்ப்ரொஃபஷனலா இருக்கான். எடுத்தோனே ஒரு வேலைய முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன்கிட்ட போயிட்டு கெஞ்சணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க இந்த மாரி அவன வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவ திட்டிக்கிட்டு, அங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வின்னும் கேட்டுர்றான். இப்ப ஹீரோயின் கார்ல ஏறி உட்கார, வின்னுமே ஏறி உட்கார்ந்துட்டு நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும். கார முதல்ல எடுன்னு சொல்ல, ஹீரோயின் நீ கார விட்டு கீழ இறங்குன்றாங்க. ஆனா வின்னு இங்க பாரு ஹீரோக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சுட்ட போது முதல்ல கார இங்கருந்து எடுன்னு சொல்லிட்டு ஒரு யாருமே இல்ல அவ இடத்துக்கு கூட்டு போவ. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பொலிச்சுன்னு வின்ன அரைஞ்சுட்டு, "எதுக்கு என் லைஃப்ல நீ மறுபடியும் வந்தன்னு" சொல்ல, "இங்க பாரு இந்த மாரி நான் வந்துட்டு உன் லைஃப்ல வரவே இல்லன்னு சொல்ல, நான் ஹீரோவுடைய ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சு தானே நீ என் லைஃப்ல வந்தன்னு" சொல்ல, "அதெல்லாம் சத்தியமா இல்லவே இல்ல. நான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும்ல. நீ ஏன் ஹீரோவ கல்யாணம் பண்ணன்னு" சொல்ல, 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனா என்ன பண்றது? நம்ம ஹீரோயின் ஃபுல் ப்ளேமையும் வந்துட்டு நம்ம வின் மேல தான் போடுறாங்க. "இல்ல நீ வேணும்னு தான் என் வாழ்க்கைய கெடுக்க வந்திருக்க. ஒழுங்கா இந்த ப்ராஜெக்ட்ட வந்துட்டு நீ முடிக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஒழுங்கா இங்கருந்து போயிடுன்னு" சொல்லிட்டு வின்ன புடிச்சு செம்மையா திட்டிட்டு இருக்கேன். வின்னுமே வந்துட்டு, "நான் உன் லைஃப்ல வரணும்லாம் நெனைக்கல. கண்டிப்பா நான் உன் லைஃப் விட்டு போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா பாவம் இந்த இடத்துல வின்னு எந்த தப்புமே பண்ணல. அவன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். இப்ப அவன் போயிட்டு அவங்க ஆன்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு, "இந்த மாரி நான் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா நெனைக்கிறேன். என் அண்ணனா நெனைக்கிறேன். என் ஃப்ரெண்டோடைய வந்துட்டு ஒய்ஃப் தான் ஹீரோயின்னு" சொல்லிட்டு அவன் அங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும், வின்னுக்கும் ஒத்து வரலன்னு தெரிஞ்சு, வேணும்னே இந்த பணக்கார பொண்ணு அவளோட ப்ராஜெக்ட்டுக்கு வின்னு தான் டிசைனரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். தாராவா, "ஐயய்யோ! எப்படி இது முடியும்னு" சொல்ல, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ப்ராஜெக்ட் அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும்னு" சொல்லிட்டு சொல்ல, வேற வழியே இல்ல. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு வின்ன சமாதானப்படுத்தியே ஆகணும். ஹீரோ போயிட்டு வின்னு கிட்ட போயிட்டு, "இங்க பாருடா, ஆஃபீஸ் ரொம்பவும் வந்துட்டு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணா நல்லா வந்துட்டு மேல வரும். எனக்கு இது நல்ல நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒத்துக்கோன்னு" சொல்லிட்டு அங்க வின்ன சமாதானப்படுத்திட்டு வந்து, ஹீரோயினையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். "இங்க பாரும்மா, ப்ளீஸ்மா இந்த மாரி அவன் நல்லா ப்ராஜெக்ட் பண்ணுவான். அவன் நம்ம கூட ப்ராஜெக்ட்ல இருக்கட்டுமே. உனக்கு என்ன பிரச்சனை? ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" சொல்லிட்டு
ஹீரோயினுமே நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ண ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஹீரோ இங்க பாரு நான் உன்ன சகிச்சிட்டு இல்ல. அந்த மாரி இந்த விஷயத்த கொஞ்சம் சகிச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னப்பா என்ன சகிச்சுக்கிற? நான் என்ன அப்படி வந்துட்டு கோணலா இருக்கேன்னு சொல்லிட்டு, வாழ்க்கையில எப்பயுமே நீ எடுக்கிறது தான் முடிவுன்னு சொல்லிட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ற. நான் தான் உன்ன சகிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இத்தன நாள் கோவத்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல கொட்டி தீர்த்துடுறாங்க. ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, வின்னு வீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ உடனே நம்ம வின்ன பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோவுடைய அம்மா இந்த மாரி ஹீரோவுடைய கல்யாணத்துல நீ இல்லன்னு வருத்தப்படாத. அவனுக்கு எப்படியும் வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிடும். 2வது அவனுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கும். அப்ப நீ ஹீரோ கூட இருன்னு சொல்ல, இந்த விஷயத்த ஹீரோ கேட்டுட்டு, "ஏம்மா நானும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த மாரி நீங்க வின்னு கிட்ட சொல்றதெல்லாம் நல்லதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மாவ இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு திட்டியிருக்க மாட்டான். செம்மையா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவ திட்டிட்டு வின்னு கிட்ட போயிட்டு, "அம்மா சொன்னதெல்லாம் காதுல வாங்காத. ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு. நீ அவகிட்ட பழகுனா கண்டிப்பா உனக்குமே அவள ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வின்னு கிட்ட சொல்ல, வின்னு உடனே நம்ம தாரா கூட தான் இப்ப ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்றதுக்காக போயிருக்கான் போல இருக்கு. ஏன்னா நம்ம வின்னு ஓகேன்னு சொல்லிட்டான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுக்காக. ஸோ தாரா எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வின்னு கிட்ட குடுத்துட்டு, வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா. வின்னுமே வந்திருக்க. இப்ப தாரா என்ன பண்றா, ஹீரோயினுக்கும் வின்னுக்கும் ஆக மாட்டேன்து இல்லையா? ஹீரோயினுமே வீட்டுக்கு இன்வைட் பண்ணி 2 பேருமே எப்படியாவது பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவ நல்ல எண்ணத்துல இன்வைட் பண்ணா. ஆனா இவங்க 2 பேத்துக்கு தான் ஆல்ரெடி ஒரு கிளாஷ் இருக்கு இல்லையா? இப்ப இங்க வந்தோனே, வின்ன பார்த்தோனே நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்துட்டு கோவத்துல அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஆஃபீஸ்ல நம்ம வின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிசைனிங் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணி ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் வேணும்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வின்ன குறை சொல்லிட்டு இருக்காங்க. அது நொட்ட, இது நொட்ட, அது நொட்டன்னு சொல்ல, ஒரு கட்டத்துல நம்ம வின்னுக்குமே கோவம் வந்து, எந்த நொட்டையும் கிடையாது, கரெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வின்னும் சண்டை போட, ஹீரோ வந்துட்டு நடுவுல பூந்து, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆஃபீஸ். என்ன இப்படி நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின தனியா கூப்பிட்டு, "இங்க பாரு உனக்கு வின்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து பிடிக்கல. எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக அவனோட நல்ல ப்ராஜெக்ட்லாம் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே கிடையாது. இந்த மாரி உனக்கு நெறைய வந்துட்டு இப்ப கோவம் வருது. தயவு செஞ்சு இந்த மாரிலாம் பண்ணாத. நீ இந்த ஆஃபீஸோடயே வந்துட்டு முதலாளியும் கூட உன்னோட கோவத்த கம்மி பண்றதுக்கு நம்ம வந்துட்டு ஃபுல் செக்கப் ஒண்ணு பண்ணிக்கலாம். நான் ஒரு டாக்டர்ட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்குறேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு பக்குன்னுது. பிகாஸ் ஏன்னா ஃபுல் செக்கப் பண்ணா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பிரெக்னன்ட் ஆகி கலைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் டாக்டர் சொல்லிடுவாங்க இல்லையா? அவ்வளோதான் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அம்மாவா இங்க பாரு ஏதாவது ஒண்ணு பண்ணி டாக்டர்ட்ட போகாம இருக்க ட்ரை பண்ணுன்னு சொல்ல, ஹீரோ ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டா கண்டிப்பா அத வந்துட்டு பண்ணிடுவாம்மா. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா தருதல தருதல ஏதாவது பண்ணி தொலைடின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம வின்னுடைய வீட்ல வின்னு வந்துட்டு ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து குப்பையில போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்க்குற டைம் ஆனா எப்படியோ நம்ம வின்னு வந்துட்டு மறைச்சிடுறான். இப்ப நம்ம ஹீரோவும் வின்னும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? நல்லா குக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு செம்ம ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. பாத்திரம் கழுவுறன்ற பேர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிய மேல தெளிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோவும் வின்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது? சோஃபால படுத்துக்கிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. ஏதோ அவங்க விளையாட்டா தான் அந்த மாரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இது தூரத்துல இருந்து நம்ம பணக்கார பொண்ணு பாத்துர்றா. ஏன்னா அவ ப்ராஜெக்ட் விஷயமா வின்னு கிட்ட பேசலான்னு வந்திருப்பா. இப்ப இவ இத தப்பா பாத்துட்டு புரிஞ்சுகிட்டு, உடனே வந்துட்டு இந்த மாரி ஹீரோவும், வின்னும் வந்துட்டு அஃபேர்ல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வந்துட்டு 2 பேருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தாரா கிட்ட சொல்லி விட்டுர்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போலான்னு சொல்லி பாக்க கார் ரிப்பேர் ஆயிடுது. இந்த நேரம்னு பாத்து ஹீரோயினோட அம்மாவும் வர, ஹீரோயினுக்காக ஒரு கார் ஒண்ணு புக் பண்றான். ஆனா ஹீரோவுடைய அம்மா வந்து நான் வெளிய போணும்னு சொல்லிட்டு, அந்த கார்ல அவங்க போக ட்ரை பண்ண, ஹீரோயினுடைய அம்மா இங்க பாருங்க உங்க பையன் என் பொண்ணுக்காக புக் பண்ணது. நீங்க வேற கார்ல போங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அம்மா தயவு செஞ்சு வாமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கூட்டிட்டு போயிட்டு, வேற ஒரு கார்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் ஆஃபீஸ்ல இறங்கிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அர்ஜென்ட்டா ஆஃபீஸ்க்கு வர, கையில இருக்க புக்ஸ் எல்லாம் கீழ விழுந்துடுது. உடனே அந்த பக்கமா வின் இருப்பான் பாருங்க, வந்து நம்ம ஹீரோயினுக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்து குடுத்து ஹெல்ப் பண்ண, இத நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்துர்றாங்க. விண்ண இவங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தோனே செம்ம கோவம் வருது. இப்ப ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு லேட்டா வந்தோனே, ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, நடந்ததெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி செம்மையா திட்டுறான். "அம்மா நான் தானே ஹீரோயினுக்கு வந்துட்டு கார் புக் பண்ணேன். நீங்க என்னதாம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வேற கார்ல வந்திருந்தா என்ன? இப்போ வந்துட்டு இவ லேட்டா வந்து ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் வந்துட்டு பெண்டிங்ல ஆயிடுச்சுன்னு சொல்ல, அவங்களுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இப்ப ஹீரோயின் ஆஃபீஸ விட்டு வீட்டுக்கு வந்தா, ஹீரோயினோட அம்மா வேற, இந்த மாரி வின்னு உன் கூட தான் ஒர்க் பண்றானாம். அப்படி இப்படின்னு தாம் தூம்ன்னு குதிக்க, இந்த மாரிலாம் நீங்க குதிப்பீங்கன்னு தாம்மா உங்ககிட்ட நான் உண்மைய சொல்லல. ஏம்மா இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு அமைதியா இருங்கம்மா. வின்னு என்ன பத்தி வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காமான்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அவங்க அம்மாவ சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்தா, இங்க மாமியாருக்கு அரிவேற புடிச்சு கத்து கத்துன்னு கத்துறா.
கேக்குறாங்க. எனக்கும் என் பிள்ளைக்கும் சண்டை மெட்டி விடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை புடிச்சு கத்த, என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெறுத்து போயிருக்க. இதுல பார்த்தா அதுக்கு இந்த ஹீரோ வேற நைட் ஆனா ரொமான்ஸ் பண்ண வேற வந்துடுறோம். சோ என்னப்பா பண்றது? ஹீரோ மேலயும் தப்பு இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா? ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு போவ. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுறாங்க. ஹீரோக்கு செம்ம கடுப்பாவுது. நீ இந்த மாரி பண்றதுனால தான் பிரெக்னன்ட் ஆக மாட்டேன்ற போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு கத்திட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம தாரா ஹீரோவும் அதுக்கப்புறம் வின்னும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து இந்த மாதிரி வந்துட்டு அந்த பணக்கார பொண்ணு சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இன்னொரு பக்கமு அந்த பணக்கார பொண்ணு ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக நம்ம ஹீரோவ கூப்பிட்டுருக்கான். 2 பேருமே பேசிட்டு இருக்க டைமு, "உண்மையாவே நீ சந்தோஷமா இருக்கியா ஹீரோயின் கூட?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணக்கார பொண்ணு கேட்க, "ஹீரோ நான் சந்தோஷமா தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம தாரா வேற விண்ண வந்துட்டு சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு, "நீ கே தானே? ஹீரோ கூட நீ அஃபேர்ல தானே இருக்க" அப்படின்னு சொல்ல இவனுக்கு பொறையே ஏறிடுது. "எம்மா யாரும்மா நீ? அவன் என் ஃப்ரெண்டும்மா. நான் ஒண்ணும் கே எல்லாம் கிடையாதுன்னு" சொல்ல தாராவுக்கு இப்பதான் அங்க நிம்மதியா இருக்கு. இங்க நம்ம பணக்கார பொண்ணு, "நீ ஹீரோயின் கூட உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கியான்னு" ஹீரோட்ட கேட்க, ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு பதில் சொல்றான் பாருங்க. உடனே வந்துட்டு அந்த பணக்கார பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, "நீ ஏன் ஹீரோயின் கூட சந்தோஷமா இருக்கன்னு சீக்கிரமா சொல்லல? ரொம்ப லேட்டா சொல்ற. உண்மையாவே நீ அவ கூட சந்தோஷமா தான் இருக்கியான்னு" சொல்லி ஹீரோவுக்கே ஒரு டவுட் வருது. உண்மையாவே நம்ம ஹீரோயின் கூட சந்தோஷமா தான் இருக்கோமான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பூகம்பம் வீட்டுக்கு வந்துடுச்சு. நம்ம விண்ண தேடி. ஹீரோயினோட அம்மா வேற விண்ண வந்துட்டு வீட்ட தேடி வந்து, "நீ என் பொண்ணு வாழ்க்கையில நடுவுல வந்து வேணும்னே வந்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு நீயும் ஹீரோயினும் லவ் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல போறியா என்ன? ஒழுங்கா இங்கருந்து போயிடுன்னு" சொல்ல, வின் உடனே, "இங்க பாருங்க, இந்த மாரி பிரச்சனை எல்லாம் எனக்கு தேவையே இல்ல. பேசாம நான் ஹீரோ கிட்ட இப்பவே சொல்லிடுறேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன எடுக்க, உடனே ஹீரோயினோட அம்மா ஃபோன புடுங்க ட்ரை பண்ண, "இந்த மாரி பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். என்னால உங்க பொண்ணுக்கு பிரச்சனை வராது. ஒழுங்கா இங்கருந்து வெளிய போயிடுங்க. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாரி பிஹேவ் பண்ணீங்கன்னா, நான் ஹீரோ கிட்ட உண்மையாவே சொல்லிடுவேன்னு" சொல்ல, இப்போ உடனே அவனுக்கு எவ்வளவு திமிரு பாரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு இவங்க புலம்பிட்டு இருக்க, "அம்மா அவன் என் லைஃப கெடுக்க மாட்டான். நீங்க தான் என் லைஃப கெடுக்குறீங்கன்னு நெனைக்கிறேன். அவன் எங்கள பத்தி எப்பயுமே ஹீரோ கிட்ட சொல்லவே மாட்டான். நீங்க தாம்மா உங்களால தாம்மா ஹீரோக்கு தெரிய போகுது. நானே போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுறேன் பாருங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் என்னடா வாழ்க்கை இதுன்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் வேற ஹீரோ வந்துட்டு இந்த டாக்டர் கிட்ட குடுத்த அப்பாயின்ட்மென்ட்க்கான நாள் வந்துருச்சு. ஹீரோயின வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. எனக்கு பீரியட்ஸ் வர மாரி இருக்கு. இன்னொரு நாள் நம்ம அப்பாயின்ட்மென்ட்ட வச்சுக்கலாமான்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்பாயின்ட்மென்ட்ட அடுத்த நாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனா டெய்லி டெய்லி இப்படி பண்ண முடியாது இல்லையா? இத நினைச்சு நம்ம ஹீரோயின் அங்க வருத்தப்பட, இப்படி இந்த பார்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன். லைக் பண்ணாதவங்கள லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. சீ யூ.